நம்ம எந்த கடவுளை வணங்கினாலும் அதுக்கு முன்னாடி வழிபட வேண்டிய தெய்வம் குலதெய்வம். எல்லா கடவுள்களின் அனைத்து ஆசையும் கிடைச்சுக்கிட்டே இருந்தாலும் கூட குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியங்க. கர்ப்பிணிகளா இருந்தா கருவுற்ற முதல் மாதத்துல குலதெய்வ வழிபாடு தாராளமா செய்யலாம். பிறக்கிற குழந்தைகளுக்கு முதல் முடி குலதெய்வம் கோவில்ல போய் மொட்டை போடுறது, காது குத்துறது அவ்வளவேங்க. வீட்ல எந்த சுபகாரியங்கள் செஞ்சாலும் முதல்ல குலதெய்வத்தை வணங்கிட்டு தான் ஆரம்பிக்கணும். அதே போல எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் குலதெய்வ வழிபாடு முதல்ல செஞ்சுட்டதுக்கு அப்புறமா தான் அது வெற்றியடையும் அப்படிங்கிறது எல்லாருடைய நம்பிக்கையும் கூட. குலதெய்வ கோவிலுக்கு வழிபாடு அப்படின்னாலே வருஷத்துக்கு ஒரு முறை தான் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. தினமும் கூட நீங்க வணங்கலாம். குலதெய்வத்துக்கு நேர்த்தி கடன் செலுத்துறதையும் நீங்க தவறிடாதீங்க. அதுலயும் அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரியான தினங்கள்ல குலதெய்வ வழிபாடு ரொம்ப நல்லது. குலதெய்வ கோவிலுக்கு அடிக்கடி திருப்பணிகளை செஞ்சுட்டு வாங்க. உதாரணத்துக்கு விளக்கு எண்ணெய், திரி இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யலாம். குலதெய்வத்துடைய போட்டோவையும் நீங்க தாராளமா வீட்ல வச்சுக்கலாம். ஆனா சாந்தமான குலதெய்வமா இருந்தா மட்டுமே வீட்ல வைக்கணுங்க. உக்கிரமான தெய்வமா இருந்தா வீட்ல அந்த போட்டோவை வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. பொதுவா ஒரே வீட்ல 2 கர்ப்பிணிகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதாங்க. அதாவது அண்ணி நாத்தனார் உறவாக இருக்கவே கூடாது. அப்படியே இருந்தாலும் முகத்தை பார்த்துக்க கூடாது. அப்படியே பார்த்துக்கிட்டாலும் யாராவது ஒருத்தருடைய குழந்தையின் ஆரோக்கியத்துல பிரச்சனை ஏற்படுமாம். மற்றபடி சகோதரிகள் முறையில 2 கர்ப்பிணிகள் சந்திச்சுக்கலாம். அதே போல கர்ப்பிணிகள் கோவிலுக்கு செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கோவில்கள் பெரும்பாலும் குன்றுகளையும் மலைகளையும் இருக்கும் அப்படிங்கிறதால தூரம் கருதியும் கூட்டம் கருதியும் நோய் தொற்று ஏதாவது வரக்கூடும் அப்படிங்கிறதுக்காகவும் அல்லது ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்துவிடும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் கர்ப்பிணிகளை கோவில்களுக்கு செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா படிக்கட்டுகள் குறைவா இருக்கிற கோவில்களுக்கு தாராளமா கர்ப்பிணி பெண்கள் போயிட்டு வரலாம். இருந்தாலும் சுவாமி சிலைக்கு பக்கத்துல எந்திரங்களை பிரதிஷ்டை செஞ்சிருப்பாங்க அப்படிங்கறதால கோவிலுக்கு போறத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. சுப காரியங்கள் ஏதாவது செய்யறதுக்கு முன்னாடி குலதெய்வத்தை நேர்ல தரிசிக்க முடியலன்னா வீட்டின் வாசல்ல நின்று சூரியனை கும்பிட்டுட்டு உங்க வீட்டுக்கு எந்த திசையில உங்க குலதெய்வம் இருக்குதோ அந்த திசையை பார்த்து ஒரு தேங்காயை உடைச்சிட்டு உங்க காரியத்தை தாராளமா நீங்க ஆரம்பிக்கலாம்.